Hello friends. அண்ணே நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் மேப் இன்டகிரேஷன் பண்ணுறதுக்காக அந்த கூகுள் மேப் கிரெடென்ஷியல் கீ எப்படி ஃப்ரீயாக எடுக்கலாம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மேப் இன்டகிரேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போயிருங்க. அதில் கூகுள் மேப் பிளாட்ஃபார்ம் லொக்கேஷன் அண்ட் மேப்பிங் சொல்யூஷனுக்குள்ளே போய் கெட் ஸ்டார்டடாக கிளிக் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் அதில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நியூ ப்ராஜெக்ட்டு நேம் வந்து டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. டெமோ ப்ராஜெக்ட் இதில் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணி வைக்கணும். என்னெல்லாம்னா அந்த கூகுள் மேப்பு தேவையான இதெல்லாம் லைக்கு நெக்ஸ்ட்டு சர்ச்சில் ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் அதுக்குள்ளே போய்க்கிறேங்க. எனபிள் ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் கொடுத்து அதில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து மேப் எஸ்டிகே ஃபார் ஆண்ட்ராய்டுக்காக ஆண்ட்ராய்டு மேப்பை எனபிள் பண்ணி வைக்கணும். ஐஓஎஸ்னால் ஐஓஎஸ் எனபிள் பண்ணி வைக்கலாம். அப்புறம் மேப்புக்கு தேவையான அந்த டைரக்ஷன் ஏபிஐ அந்த சர்வீசஸையும் எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் இதுக்கு எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது கிரெடென்ஷியல் ஏபிஐக்கு வந்து எப்படி எடுக்கணுங்கிறத பார்ப்போம். சைடில் அந்த மெனு பார் கிளிக் பண்ணி அதில் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதில் டாப்பில் க்ரியேட் கிரெடென்ஷியல்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏபிஐ கீ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏபிஐ கீ வந்து அந்த டைலாக் பாக்ஸில் கிடச்சிரும். நீங்கள் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ எதுக்காக ஏபிஐ கீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எல்லா கூகுள் சர்வீஸும் ஒரு லிமிட் வர நம்மளுக்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரி தருவாங்க. லைக் ஃபயர்பேஸ் மாதிரி. ஃபயர்பேஸில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அந்த லிமிட்டை தாண்டினோடனே நம்ம வந்து கூகுளுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். கூகுள் மேப்பை நாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலரான லிமிட்டு, அதை தாண்டினோன்னா நம்ம கூகுளுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எதுக்காக இந்த ஏபிஐக்கு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.